ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் 90 தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாகவும் ஹரியானாவின் 90 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாகவும் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. இதையடுத்து பல்வேறு தனியார் ஊடகங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டன. இவற்றில் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதேவேளையில் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும் என்றும் பாஜகவும் கணிசமான இடங்களை கைப்பற்றும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. இந்த பரபரப்பான சூழலில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள சாம்சங் தொழிலாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலை செயல்பட்டு வருகிறது. ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த செப்டம்பர் 9 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் CITU தொழிற்சங்க நிர்வாகிகள் சாம்சங் ஆலை நிர்வாகத்தினருடன் அமைச்சர் TRB ராஜா, தாமோ அன்பரசன், CV கணேசன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் அரசின் வேண்டுகோளை ஏற்று தொழிலாளர்கள் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒரு தரப்பினர் தான் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க, ஒரு தரப்பினர் வேலை சென்றுருக்கிறாங்க. நாங்கள் 2 பேர்ட்டையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறோம். அதில் சில குறைபாடு இருந்தாலும் அதையும் நாங்கள் தீர்த்து தருவதாக தொழில் நிர்வாக தரப்பினர் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இப்போ நாங்கள் கேட்டுக்கிறது நான் சொன்னால், வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிற தொழிலாளர்கள் மாண்பு முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று நாளையிலிருந்து வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் அரசின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை 5 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் எந்த தீர்வும் எட்டப்படாத நிலையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவின் பேரில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சாம்சங் ஊழியர்கள் விரைவில் பணிக்கு திரும்புவார்கள் என அமைச்சர் TRB ராஜா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் 14 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக சாம்சங் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி நிறுவனம் பணியாளர் குழுவுடன் கலந்து ஆலோசித்து ஊதியத்தினை உயர்த்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் இடைக்கால சிறப்பு ஊக்கத்தொகையாக மாதம் ஒன்றுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு ஊக்கத்தொகை 2025-26 நிதியாண்டுக்கான வருடாந்திர ஊதிய உயர்வுடன் சேர்த்து கணக்கிடப்படும் என்றும், பணியில் இருக்கும் தொழிலாளர் மரணமடைந்தால் அவர்களின் குடும்பத்தினரின் உடனடி தேவைக்காக 1 லட்சம் ரூபாய் கூடுதல் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் சாம்சங் நிறுவனம் கூறியுள்ளது. திருமணம் செய்யும் தொழிலாளர்களுக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும், குறைதீர்ப்பு மையம் செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட 14 கோரிக்கைகள் நிறைவேற்றுவதாக சாம்சங் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் எடுத்திருக்கும் நல்ல முடிவுகளை ஏற்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தொழிலாளர்களும் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு சாம்சங் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. சாம்சங் நிறுவன தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்வதாக சாம்சங் இந்தியா CITU தலைவர் முத்துக்குமார் தெரிவித்துள்ளார். தனது முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், திமுக அமைச்சர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் சங்கத்தோடு பேசுவதற்கு நிர்வாகம் சம்மதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்க உரிமைகளை ஒருபோதும் சமரசம் செய்ய முடியாது என்ற நிலையை திட்டவட்டமாக தெரிவித்ததாகவும், தங்களது கோரிக்கைகள் குறித்து சாம்சங் நிர்வாகத்திடமும் முதலமைச்சரிடமும் தெரிவித்துவிட்டு தங்களின் முடிவை சொல்வதாக அமைச்சர்கள் கூறியதாக சாம்சங் இந்தியா CITU தலைவர் முத்துக்குமார் தெரிவித்துள்ளார். ஆனால் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற ஆவணத்தை சாம்சங் தொழிற்சாலையில் இருந்து முன்கூட்டியே அழைத்து வரப்பட்ட அப்பாவி தொழிலாளர்களை கையில் வைத்துக் கொண்டு உடன்பாடு ஏற்பட்டதாக அமைச்சர் அலுவலகங்களில் இருந்த அறிக்கையில் வெளியானதாகவும், குழப்பம் ஏற்படுத்தும் சாம்சங் நிறுவனம் மற்றும் அமைச்சர்களின் இந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் முத்துக்குமார் கூறியுள்ளார். சென்னையில் நவீன பூங்காவை முதலமைச்சர் திறந்து வைத்தார். கலைஞர் நூற்றாண்டு பூங்காவின் கதவுகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். சென்னை கத்தீட்ரல் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்த காட்சிகளே இவை. சென்னை கத்தீட்ரல் சாலையில் 6 ஏக்கர் பரப்பளவில் 25 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதனை வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் தோட்டக்கலைத்துறையினர் அமைத்துள்ளனர். இதில் 10,000 சதுர அடி பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி மாளிகை, அயல்நாட்டு பறவைகளை கொண்ட பறவையகம், 23 அலங்கார வளைவு பசுமை குகைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
குழந்தைகளுக்கான ரயில், ஜிப்லைன் என பல பொழுதுபோக்கு அம்சங்களை கட்டணம் செலுத்தி பார்க்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திமுக அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெறவுள்ளது. கடந்த மாதம் நடைபெற்ற பெருநகர சென்னை மாநகராட்சி மாதாந்திர மன்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சியில் 6% சொத்து வரியை உயர்த்துவது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இதனை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுத்தார். அதில் மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணங்கள் உட்பட அரசின் அனைத்து கட்டணங்களும், பல மடங்கு உயர்வு, பால் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, ஏற்கனவே உயர்த்தப்பட்ட 100% மற்றும் 150% சொத்து வரி உயர்வுடன் இனி ஆண்டுதோறும் 6% சொத்து வரி கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பால் தமிழக மக்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார். அதன்படி இன்று காலை 10:30 மணி அளவில் அனைத்து மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட வட்டங்களிலும், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறவுள்ளது. மெரினா விமான சாகசத்தை காண எதிர்பார்த்ததை விட மிக மிக அதிக அளவிலான கூட்டம் வந்ததால் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சியை காண சென்று உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சிக்கு இந்திய விமானப்படை கோரியதற்கும் மேலாகவே நிர்வாக ரீதியான ஒத்துழைப்பு வசதிகள் செய்யப்பட்டிருந்ததாக கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் முக்கிய துறைகள் ஒன்றிணைந்து செயல்பட்டதால் கூட்ட நெரிசல் தவிர்க்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், எதிர்பார்த்ததை விட மிக மிக அதிக அளவிலான கூட்டம் வந்ததால் நிகழ்ச்சி முடிந்து திரும்பிய போது பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை அடைவதிலும் பொது போக்குவரத்தை பெறுவதிலும் மிகுந்த சிரமம் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அடுத்த முறை இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் ஏற்பட்ட 5 உயிரிழப்புகள் மனவேதனையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியதாக மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்ததற்கு வெயிலின் தாக்கமே காரணம் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன்